இஸ்ரேல், ஈரான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு 8 நாள் ஆச்சு. இப்பதான் ஈரானோட யூரோப்பியன் யூனியன் நாடுகள் பேச்சுவார்த்தைக்கு ஆயத்தமாயிருக்காங்க. அதாவது E3 ஃபார்மேட் யூரோப்பியனோட 3 நாடுகள். ஜெர்மனி, பிரான்ஸ், பிரிட்டன். இந்த 3 நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா, ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரான அப்பாஸ் அராக்சி அவர்களோட மீட்டிங் போட்டு பேசப் போறாங்க. சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய ஜெனீவால. அந்த மீட்டிங் நடக்க இருக்கு. அப்பாஸ் அராக்சி அவர்கள் கிளம்பிட்டாரு. இப்படி உள்ள செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அங்க டாக்ஸ் போக போக என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அடுத்தடுத்த பதிவுகள்ல. மேபி இந்த பதிவு நீங்க பார்க்கும்போது பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கலாம். அதுக்கான ரிசல்ட்ஸ் ஏதாவது வந்துட்டு இருந்திருக்கலாம். தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த பிரச்சனைய முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா என்னென்ன டிமாண்ட்ஸ் அமெரிக்கா ஈரான் கிட்ட வச்சிருக்காங்க அப்படிங்கிற சில டிமாண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெளிய கசிஞ்சுகிட்டு இருக்கு. அது நார்மலா எல்லா மீடியாக்களும் பேசக்கூடிய விஷயங்கள் தான். இருந்தாலும் ஈரானோட மிசைல் பில்டிங் கெப்பாசிட்டிய கணிசமான அளவுல கம்மி பண்ணணும். அது மட்டும் இல்லாம ஈரான் யுரேனியமை என்ரிச் பண்ணக்கூடாது. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட முழு டிமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் மேல அமெரிக்கா தரப்புல இருந்து வைக்கிறாங்க. இந்த ஒரு காரணத்துக்காக தான் ஈரானுக்கு பிரஷர் கொடுக்கறதுக்காக இஸ்ரேல் தரப்பு வந்து தாக்குதல் பண்ணிருக்காங்க. சோ இப்ப பேச்சுவார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா நடக்க இருக்கு. ஈரான் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருந்தாங்க? பேச்சுவார்த்தை அப்படின்னு ஒண்ணு நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடி சீஸ்ஃபயர் போடணும் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. அதாவது தாக்குதலை நிப்பாட்டணும். தாக்குதல் நடந்துட்டு இருக்கும்போது எப்படி பேசுறது அப்படிங்கிற அவங்க தரப்பு வந்து கேள்விகள். இதே போல கேள்வி வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் தரப்புல வந்து பாத்தீங்கன்னா வச்சிருந்தாங்க. ரஷ்யா வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இப்ப இந்த இடத்துலயும் அதேதான் நடக்குது. இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது பேச்சுவார்த்தைக்கு நாங்க வரமாட்டோம் அப்படின்னு ஈரான் தரப்புன்னு சொல்றாங்க. தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. அதனால நாங்க பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம் அப்படின்னு ஈரான் தரப்புன்னு சொல்றாங்க. ஏன்னா மேற்குலக நாடுகள் இது அநியாயம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களும் அதைத்தான் செய்யறாங்க. இப்படி இருக்கும்போது எப்படி ஈரான குற்றச்சாட்டு சொல்லுவாங்க? அவங்களால எதுவும் சொல்ல முடியாது. இதுக்கு இஸ்ரேல் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஸ்ரேலோட ஃபாரின் மினிஸ்டர்லாம் இல்ல முடியாது அப்படிங்கிறது போல மறுத்துக்கிட்டு இருக்காங்க. இதே எப்படியோ அமெரிக்காவோட அவங்க பேசல. யூரோப்பியன் யூனியன் நாடுகளோட தான் பேசுறாங்க. அப்பாஸ் அராக்சி அவர்கள் தரப்புலயும் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அமெரிக்கா வந்து எங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ரொம்ப அதிக அளவுல முயற்சி பண்ணாங்க. ஆனா நாங்க ரெஃப்யூஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல தெளிவா இருக்கிறாங்க. அதாவது இதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். மெயினான ஒரு விஷயம் அமெரிக்காவோட ஈரான் பேச மறுத்துட்டாங்க. அங்க ரஷ்யா யூரோப்பியன் யூனியனோட பேசுறத மறுக்கிறாங்க. இது 2க்கு பின்னாடி ஒரு மிக முக்கியமான காரணங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஏன் வந்து ஈரான் அமெரிக்காவோட பேச மாட்றாங்கன்னா, அமெரிக்கா தான் இஸ்ரேல் செய்யக்கூடிய குற்றச்செயலுக்கு துணை நிக்கிறாங்க. அவங்களோட உந்துதலின் பெயர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா, ஈரான் மேல தாக்குதல் பண்றாங்க இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால, நாங்க அவங்களோட பேச மாட்டோம். அதுவும் தெஹ்ரானோட தெற்கு பயணம் பயங்கரமான தாக்குதல் நடந்திருக்கு. பயங்கரமான வெடி விபத்துகள்லாம் கேட்டிருக்கு. சோ இது எல்லாத்துக்கும் ஈரான் தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் யார் மேல வைக்கிறாங்கன்னா, அமெரிக்கா மேல வைக்கிறாங்க. ஆனா இஸ்ரேலா இருக்கட்டும் இந்த மாதிரி தாக்குதல் பண்றதெல்லாம் நிறுத்த மாட்டோம்னு சொல்லிட்டு இஸ்ரேலோட ஃபாரின் மினிஸ்டரான ஜிரான் அவர்கள் தரப்பு தான் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துருச்சு. எது எப்படி இப்ப பேச்சுவார்த்தை அளவுக்கு வந்தாச்சு. இப்போ அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வெளி மாளிகை தரப்புல இருந்து என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது அப்படின்னா, இப்போ பேச்சுவார்த்தை நடக்க இருக்கு இல்லையா? இதனால நான் சில வாரங்கள் வெயிட் பண்றேன். அடுத்த 2 வாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுவேன் அப்படிங்கிற சொல்றாங்க. அடுத்த 2 வாரங்கள் அப்படின்னா இந்த 2 வாரங்கள் முடியிற வரைக்கும் பேச்சுவார்த்தைகள்ன்றது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்க போகுது. அப்படி பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும்போது 2 வாரம் கழிச்சு ஈரான் தரப்பு வந்து நல்ல முடிவுகள் எட்டப்படல. அமெரிக்காவோட ஆசைப்படுற மாரி ஈரான் கூட எந்த ஒரு டீலும் க்ளோஸ் ஆகலன்னா, எப்படி இந்த 60 நாள் வெயிட் பண்ணி பார்த்தா 61வது நாள் இஸ்ரேல் தாக்குதல் பண்ணாங்களே, சோ அதுபோல அமெரிக்கா ஈரான் மேல தாக்குதல் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதுதான் அந்த 2 வாரமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. 2 வாரம் கெடு வரைக்குமே பேசிட்டே இருப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ. இப்போ ஹிஸ்புல்லா தரப்புல இருந்து அந்த செக்ரட்டரி ஜெனரல் இருப்பாங்க இல்லையா? கொசேம் அவர்கள். அவரு தரப்புல இருந்து வார்னிங் வந்திருக்கு. அதாவது ஈரானோட சுப்ரீம் லீடர் அயத்துல்லா கமேனி அவர்கள அசாசினேட் பண்ணிரும் அப்படிங்கிற மிரட்டல்கள்லாம் வருது இல்லையா? இது எல்லாமே அக்ரஷன். இது ஒட்டுமொத்த பீப்புளுக்கு எகெயின்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அக்ரஷன் பண்றாங்க. ஏன்னா ஹிஸ்புல்லா, யெமன் ஹவுதிஸ், ஈரான். சோ இவங்கலாம் வந்து பண்ண ஒரு இதா இருக்காங்க. அப்புறம் ஈராக்ல இருக்கக்கூடிய சில அமைப்புகள். சோ இவங்க எல்லாத்துக்குமே இப்ப தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அயத்துல்லா கமேனி அவர்கள் தானே. அவங்க தலைவரை டார்கெட் பண்ணும்போது இவங்க எல்லாருமே மிக பெரும் கண்டனங்கள் தெரிவிப்பாங்க இல்லையா? சோ அவங்களோட கண்டனங்கள் அங்க வந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது ரெஜிம் சேஞ்சுக்கான எல்லா வகையிலையும் முயற்சிகள் மேற்கு தரப்புல இருந்து எடுக்கப்பட்டுட்டு இருக்கு. அதான் அமெரிக்கா தரப்புல, இஸ்ரேல் தரப்புல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஹேக்கிங் பண்றாங்க. பல விஷயங்கள் காட்டுறாங்க. இதுல ஈரானோட மக்களோட முடிவு எப்படி இருக்கு அப்படின்னா சில வீடியோ பதிவுகளோட இருக்கும். ஈரானோட கேபிட்டலான தெஹ்ரான்ல தொடர்ந்து தாக்குதல் நடக்குது. இருந்தாலுமே பிளாக கீழே போட்டு இஸ்ரேலோட பிளாக், யுஎஸோட பிளாக் கீழே போட்டு மக்கள் வரிசையா நடந்து போயிட்டு இருக்காங்க.
ஸோ மக்களோட ஆதரவு, ஈரான்ல இருக்கக்கூடிய மக்களோட ஆதரவுங்கிறது தற்போதைய ஆளுகின்ற அரசாங்கமான கமேனி அவர்களோட அரசாங்கத்துக்கு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆன்டி இஸ்ரேல் ராலி வந்து பாத்தீங்கன்னா, ப்ரோ ஈரான் சப்போர்ட் ராலி வந்து பாத்தீங்கன்னா, இப்ப தற்போதைய அரசாங்கத்துக்கு சார்பா தெஹ்ரானோட கேபிட்டல்ல அண்டர் கிரவுண்ட் மெட்ரோல வந்து பாத்தீங்கன்னா ராலியா போறாங்க. ஸோ இது போல விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால, அதிக அளவுல மக்களோட ஆதரவு இக்கட்டான சூழ்நிலையில அவங்க தலைவர அவங்க வந்து விட்டுக் குடுக்கறதுக்கு தயாரா இல்ல. அவங்க தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா, ஆதரவு குடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் சமயத்துல தான் இந்த பேச்சுவார்த்தை நடக்குது. இப்ப நம்ம அப்படியே ஒரு பாஸ் வச்சுட்டு ரஷ்யா கிட்ட வந்துடலாம். ஏன்னா, ரஷ்யாவோட ஸ்பெஷலிஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா, தொடர்ந்து ஈரானோட பஷர் நியூக்ளியர் பிளான்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு, ரஷ்யாவோட அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட் வருது. 200க்கும் மேற்பட்ட ரஷ்யர்கள் வந்து பாத்தீங்கன்னா, அங்க வேலை செஞ்சுட்டு வராங்க. அதிகமா 200க்கும் மேற்பட்ட ரஷ்யர்கள் அங்க இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் தாக்குதல் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஒப்பந்தம் வந்து பாத்தீங்கன்னா, ஈரான் கூடயும், இஸ்ரேல் கூடயும் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஒரு அக்ரிமெண்ட் வந்து ரீச் ஆயிடுச்சு அவங்களோட சேஃப்டிக்காக. ஸோ அந்த பகுதியில தாக்குதல் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புல இருந்து உறுதியா நம்புறாங்க. ஸோ அந்த பஷர் நியூக்ளியர் பவர் பிளான்ட் மேல இப்போதைக்கு எந்த ஒரு தாக்குதல் நடக்க இருக்காது. ஏன்னா அது அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. அவங்க அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் கோஆபரேஷன் இருக்கு. அக்ரிமெண்ட் இருக்கு. இதுதான் மிக முக்கியமான ஒரு ஹைலைட். இப்ப பேச்சுவார்த்தைக்கு போறாங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் இருக்குன்னு இல்லையா, ஸோ அதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்க்க போறோம். அதாவது ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டஜிக் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட சில மாசங்களுக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க. அந்த டைம்லயே நம்ம இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். சரி, அதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாயிண்ட், அதாவது நாங்க ஈரானோட ஸ்ட்ராட்டஜிக் கோஆபரேஷன்ல இருக்கிறதுனால உங்களை நாங்க அர்ஜ் பண்றோம். அமெரிக்கா இஸ்ரேலோட சேர்ந்து தாக்குதல் பண்ணாதீங்க. அப்படி பண்றீங்கன்னா இந்த இடம் டீஸ்டெபிளைஸ் ஆயிரும். அப்படி டீஸ்டெபிளைஸ் ஆயிடுச்சுன்னா மிக பெரும் அளவுல அணுவாயுத போர் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது போல கண்டனங்கள் ரஷ்ய தரப்புல இருந்து வந்துகிட்டு இருக்கு. இதுதான் ரஷ்யாவோட நிலைப்பாடு. ஈரானுக்கு ஆதரவா இருக்காங்க அப்படிங்கறத காட்டுறாங்க. சரி, ஓகே, அது என்ன ஸ்ட்ராட்டஜிக் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட்? இதுல பல விஷயங்கள் இருக்கும். உலகத்தோட நன்மைக்காக, மக்களோட நன்மைக்காக பல விஷயங்கள் சேர்த்திருப்பாங்க. நம்ம அதெல்லாம் எரேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்றதுல பெரிய இது இருக்கு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி போடுது, பட் இருந்தாலும் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன். இப்போ ஈரான் மேலேயோ ரஷ்யா மேலேயோ ஏதோ ஒரு நாடு வந்து தாக்குதல் பண்ணிடுச்சுன்னா அந்த தாக்குதல் பண்ணக்கூடிய நாடு இருக்காங்க இல்லையா, அவங்களோட பேசக்கூடாது, அண்ணன் தண்ணி பழகக்கூடாது. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒப்பந்தம். அதாவது அந்த நாட்டு கூட வர்த்தகம் வச்சுக்கூடாது, பேச்சுவார்த்தை வச்சுக்கூடாது, எந்த ஒரு ஒப்பந்தமும் இருக்கக்கூடாது, அந்த நாட்டுக்கு எந்த ஒரு உதவிகளும் செய்யக்கூடாது. இப்போ ஈரோப் ரஷ்யா மேல அட்டாக் பண்ணா ஈரான் எந்த ஒரு பேச்சுவார்த்தையோ இல்ல வர்த்தகமோ வந்து பாத்தீங்கன்னா ஈரோப்போட வச்சுக்காது. இப்ப அமெரிக்கா ஈரான் மேல அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா ரஷ்யா அமெரிக்காவோட எந்த ஒரு பேச்சுவார்த்தையோ ஒப்பந்தமோ பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹைலைட்டான பாயிண்ட் என்னன்னா, டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா எனிமியா கன்சிடர் பண்ணிடுவாங்க. ரஷ்யாவை அட்டாக் பண்ணா அட்டாக் பண்ணக்கூடிய நாடு ஈரான் எதிரியா கன்சிடர் பண்ணுவாங்க. ரஷ்யா ஈரான் மேல அட்டாக் பண்ணக்கூடிய நாடை எதிரியா கன்சிடர் பண்ணுவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இரு நாடுகளும் மிலிட்டரி கோஆபரேஷன், மிலிட்டரி டெக்னிக்கல் கோஆபரேஷன். அதாவது நம்ம எப்படி ரஷ்யாவோட இணைஞ்சு பிரம்மோஸ் ஏவுகணை எல்லாம் உருவாக்குறோம், ஸோ அதே போல ஈரானும் ரஷ்யாவும் இணைஞ்சு அதிகப்படியான ஆயுதங்களை வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி பண்றது, தொழில்நுட்பங்கள் டெக்னாலஜியை ஷேர் பண்ணிக்கிறது, இது போல வேலைகள்ல இறங்குவாங்க. அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல உலகத்தோட நன்மைக்காக அப்படி இப்படின்னு பல விஷயங்கள் இருக்கும். நான் அதில் கட் பண்ணி இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான விஷயங்கள் மட்டும் சொல்றேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ். அதாவது எந்த மிலிட்டரி எக்ஸசைஸ் நடந்தாலுமே ஈரான் தரப்புல இருந்தும் ரஷ்யா கூட சேர்ந்துக்கலாம் விருப்பப்பட்டாங்கன்னா. ரஷ்யாவும் ஈரான் எந்த மிலிட்டரி எக்ஸசைஸ் எங்க பண்ணாலும் ரஷ்யா விருப்பப்பட்டா சேர்ந்துக்கலாம். ஸோ இது போல ஒரு கோஆபரேஷன் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கு. ஸோ காஸ்பியன் சீல அடிக்கடி மிலிட்டரி எக்ஸசைஸ் அப்படிங்கிற சொன்னாங்கன்னா எப்படி வரும்? இதுக்கப்புறம் பிரச்சனை பெருசாகுது அப்படின்னா இருதரப்புலையும் அங்க மிலிட்டரி கோஆபரேஷன், மிலிட்டரி ட்ரில் பண்றாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுன்னா, அதிக அளவுல ஆயுதங்கள் எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த குற்றச்சாட்டு தான் ரஷ்யா நாட்டோ மேல வைக்கிறாங்க. இவங்க சும்மா ட்ரில்லுன்னு சொல்லிட்டு ஆயுதங்களை கொண்டு வந்து அவங்க குமிச்சு வச்சு எல்லாத்தையும் உக்ரைனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அனுப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல. ஸோ இதே போல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் ரஷ்யா ஈரான்குள்ள நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. அது மட்டும் இல்லாம 3வது நாடுகள் ரஷ்யா வேற ஒரு நாட்டு ரஷ்யா மேல சாங்ஷன் போட்டாலோ
இல்ல ஈரான் மேல சாங்ஷன் போட்டாலோ அதுல ரஷ்யாவும் சரி ஈரானும் சரி பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. என்ன சொன்னாலும் சரி, யார் எந்த நாடு என்ன அழுத்தங்கள் கொடுத்தாலும் சரி, இந்த இரு நாடுகளும் இரு நாடுகளுக்குள்ள எந்த வகையான சாங்ஷன்ஸ் போட்டுக்கூடாது. அதை அக்செப்ட் பண்ணிக்கவும் கூடாது. ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய இன்னொரு ஹைலைட்டான பாயிண்ட். ஈரான் மேல சாங்ஷன் போட்டாலும் செல்லாது, ரஷ்யா மேல சாங்ஷன் போட்டாலும் செல்லாது ஒரு அக்ரிமெண்ட் ஆல்ரெடி போட்டிருக்காங்க. இது எல்லாமே மேற்குலக நாடுகளோட காய் நகர்வுகள். அந்த காய் நகர்வுகளுக்கு ஏத்தபடி இவங்க 2 பேரும் அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்காங்க ஈஸியா. அது மட்டும் இல்லாம ரஷ்யா ஷிஃப்ட்ல இருந்து தூக்கலாம், ஈரானை ஷிஃப்ட்ல இருந்து தூக்கலாம். இப்ப வந்து சாங்ஷன் தானே, ஷிஃப்ட்ல இருந்து தூக்கிட்டாங்க அப்படின்னா எப்படி வர்த்தகம் பண்ண முடியாது இல்லையா அப்படிங்கிற கேள்வி இல்லையா. இப்ப எப்படி ரஷ்யா ஷிஃப்ட்ல இருந்து தூக்குறாங்க, ஸோ அது போல வர்த்தகம் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அது போல சூழ்நிலை உருவாயிரும் இல்லையா. ஸோ அதனால இரு நாடுகளும் இணைஞ்சு இண்டிபெண்டா வந்து பாத்தீங்கன்னா 3வது நாடோட தலையீடே இல்லாம இரு நாட்டுக்குள்ளேயும் இரு நாட்டுகளோட கரன்சில வர்த்தகம் பண்ணிக்கிறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டிபெண்டா உருவாக்கணும். இதே போல ஒரு விஷயம் நம்ம கூடயும் போட்டுருக்காங்க ரஷ்யா. ஸ்ட்ராட்டஜிக் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் ஃபுல்லாவே எல்லாமே வெளியே வராது. பட் இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா ரெசம்பிளன்ஸா தான் இருக்கும். அதாவது ரஷ்யா ஈரான், ரஷ்யா எஜிப்ட், ரஷ்யா இந்தியா, இந்தியா ரஷ்யா, இந்தியா எஜிப்ட், இந்தியா ஈரான். ஸோ இது போல அந்தந்த நாடுகள் தனித்தனியா அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க. ஸோ இப்படி போடும்போது ஒரு பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆயிருவாங்க எல்லாருமே. ஓ ஈரான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எனிமியா கன்சிடர் பண்றாங்க, அப்ப நம்ம அவங்களை எனிமியா கன்சிடர் பண்ணுமா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள வந்துருவாங்க. ஏன்னா நம்மளுக்கும் ஈரானுக்கும் இதே போல இண்டிவிஜுவல் கரன்சில வர்த்தகம் பண்றதுக்கான ஒரு ஒப்பந்தங்கள் இருக்கு. எப்போ வந்து சாங்ஷன் போட்டாங்களோ நம்மள மோடி அவர்கள்லாம் ஒரு 5-6 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பவே வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்லயே நம்ம பார்த்துருப்போம். சாரி 1 வருஷம் 2 வருஷம் இருக்குண்ணே. இதுக்கு முன்னாடி வேற ஒரு இதுல வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த இதுல நான் பேசியிருப்பேன், இந்த சேனல்ல இருக்காது. அப்பவே வந்து பாத்தீங்கன்னா இது போல வந்து ஈரானோட ஓன் கரன்சில வர்த்தகம் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அதெல்லாம் மிக பெருமளவு சர்ச்சை ஆயிட்டு இருந்தது அந்த டைம்ல. இது போல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஈரானுக்கு அது போல ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. அப்போ ஈரான் யார் எனிமையா பாக்குறாங்களோ அப்ப இந்தியா அவங்களை எனிமையா பாக்கணுமா அப்படின்ற டேர்ம்ஸ் எல்லாம் வரும். பட் ஆனா இதுல நிறைய கிளாஸஸ் எல்லாம் இருக்கு. ரொம்ப சிம்பிளான அக்ரிமெண்ட்ஸ் தான், பெருமளவுல கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது போல இல்ல. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம். பட் இது போல ஒரு அக்ரிமெண்ட்ஸ் இருதரப்புலயும் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆயுதங்கள் எந்த அளவுக்கு வச்சுக்கணும், ஆர்ம்ஸ் கண்ட்ரோல், இது உலகத்தோட நன்மைக்காக உலகத்தோட அமைதிக்கான பலன்னு சொல்லுவாங்க. ஆர்ம்ஸ் கண்ட்ரோல், அதாவது ஈரான் கிட்ட எந்த அளவுக்கு ஆயுதங்கள் இருக்கு, அதை பாதுகாப்பா வச்சிருக்காங்களா, அந்த பாதுகாப்புக்கு நம்ம ஏதாவது உறுதி செய்யணுமா, இது போல ஆர்ம்ஸ் கண்ட்ரோல், அப்புறம் டிஸ்ஆர்மெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ் மெயின்டைன் பண்றதுக்கு இரு நாடுகளுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஒப்பந்தங்கள் இருக்கு. தேவைப்பட்டுனா இவங்க கொடுப்பாங்க, தேவைப்படுதுன்னா அவங்க தருவாங்க. பட் ஆனா கண்ட்ரோல்டா வச்சுக்கணும். அதுதான் இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட். நீங்க அணு ஆயுதம் கிரியேட் பண்றீங்கன்னா 10 தான் வச்சுக்கணும், நீங்க அணு ஆயுதம் கிரியேட் பண்றீங்கன்னா 10 தான் வச்சுக்கணும். ஸோ அது போல இருதரப்புலையும் ஒரு டேர்ம்ஸை போட்டு அதுக்குள்ள மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. வெளியே இருக்கக்கூடிய தோரணையில நம்மளுக்கு அப்படி தெரியும். பட் உள்ள இதுக்கு பின்னாடி பல அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் வெளியே வராது. அதான் இரு நாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன். எது எப்படியோ இப்போ இரு நாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய மீடியாஸை வந்து பாத்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணும். எதிரில் இருக்கக்கூடிய நாடு, எதிரி நாடுகளோட அந்த டிஸ்இன்ஃபர்மேஷன்லாம் பரப்புவாங்க இல்லையா, அதை கவுண்டர் பண்றதுக்கு நம்ம இரு மீடியாக்களும் இணைஞ்சு செயல்படணும். ஸோ இதுதான் இங்க இருக்கக்கூடிய பாயிண்ட். இதே போல அக்ரிமெண்ட்ஸ் பல நாடுகளுக்குள்ள இருக்கு. நாளைக்கு இந்தியா சீனா, இது போல வந்து சீனா இந்தியா, சீனா ஈரான், சீனா நார்த் கொரியா, சீனா பெலரூஸ், சீனா ரஷ்யா, அது போல ஒரு நாடுகளும் இது போல ஒருத்தவங்களோட அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. சீனா எஜிப்ட், சீனா ஈரான், ஸோ இது போல போட்டிருப்பாங்க. சீனா சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா, இது போல வந்து பாத்தீங்கன்னா பல நாடுகளும் இது போல அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி மிக பெரும் அளவுல காயின்ஸ் நகர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய விஷயம். எது எப்படியோ ஸோ இப்போ இது போல வந்து ஸ்ட்ராட்டஜிக் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக் அக்ரிமெண்ட்ல டைஸ் இருக்கனால அது பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற போல ரஷ்யா வந்து அமெரிக்காவுக்கு ஒரு வார்னிங்கை கொடுக்குறாங்க. இதைத்தான் அவங்க மேற்கோள் காட்டுறாங்க. ஸோ அதனால அமெரிக்கா இதுல கால் எடுத்து வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. இது எல்லாமே அழுத்தங்கள் மிரட்டல்கள் மட்டும்தானா, ஒருவேளை ரெஜிம் சேஞ்ச் ஆலினா அமெரிக்கா விட்டுட்டு எப்படி யமனோதியை சுட்டுட்டு போனாங்களோ அதே போல விட்டுட்டு போயிடுவாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. சரி ஓகே, இப்போ அமெரிக்கா உள்ள வராங்க பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா ஈரான் அமெரிக்காவோட பேசலன்னா ரஷ்யா அமெரிக்காவோட பேச முடியாது. ஈரான் ஈரோப் கூட வந்து பேச முடியாது, ஏன்னா ரஷ்யா ஈரோப் கூட பேசுறதில்ல. ஸோ இது போல இக்கட்டான சூழ்நிலை இருக்கலாம். ஒரு பிரிட்ஜ் வால் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆக்ட் ஆகும். தெற்காசிய நாடுகள், ஆசிய நாடுகள், அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வெர்சஸ் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்டரா மாறிடும். ரஷ்யா, காஸ்பியன் சி, ஈரான். இது ஒரு பார்டரா மாறிடுச்சு அப்படின்னா இந்த சைட்ல ஒரு பார்ட், இந்த சைட்ல ஒரு பார்ட். இதுக்கு முன்னாடி இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை எல்லாம் ஹெவியா நடந்துட்டு இருக்கும்போது
இந்த உலகமே 2 ஹெஜிமோனியா பிரிய போகுது அப்படிங்கிற சொன்னாங்க இல்லையா? லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயின் மாரி இந்த உலகமே 2ஆ பிரிஞ்சு செயல்பட போகுதுன்னுலாம் சொன்னாங்க இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு செவுரா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆக்ட் ஆகுமா? அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன மாரியான முடிவுகள் இதெல்லாம் வந்து தலைவர்கள் எடுக்குறாங்க? என்ன மாரி இதுக்கு பின்னாடி காயின்ஸ் எல்லாம் நகருது? யாரோட திங்கிங் அதுக்கேத்த மாரி நடக்குதுலாம் வெயிட் பண்ணி பார்த்தோம். அப்புறம் இன்னொரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க. ஏன் வந்து ஹைப்பர்சோனிக் மிசைல இஸ்ரேல் இன்னும் யூஸ் பண்ணலன்னு? ஏன்னா அவங்க கிட்ட இல்ல. இல்லாத ஒரு விஷயத்த அவங்களால யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பாலிஸ்டிக் மிசைல ஏன் யூஸ் பண்ணல? அப்படின்னு கூட கேட்டிருந்தீங்க. நார்மலா இந்த ஆயுதங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா, எது எதுக்கு அப்படிங்கிறத வகைப்படுத்தலாம். இப்போ பாலிஸ்டிக் மிசைல், மிசைல் அப்படின்ற கான்செப்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபென்சிவ் பர்ப்பஸ்க்காக மட்டும் தான் அத யூஸ் பண்ண முடியும். இப்ப அத யூஸ் பண்ணி அஃபென்ஸ் பண்ண முடியுமான்னா, பண்ண முடியாது. இதே ஏர்கிராஃப்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா, அது அஃபென்சிவ் வெப்பன். மிசைல்ங்கிறது டிஃபென்சிவ் வெப்பன். ஏர்கிராஃப்ட்ங்கிறது அஃபென்சிவ் வெப்பன். இதே போர்க்கப்பல்கள்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா, வர்த்தகத்த கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு ஆயுதம். அத வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நாட போய் வர்த்தக ரீதியா கட்டுப்படுத்தலாம். கோஸ்டல் பகுதியெல்லாம் பிடிச்சு வச்சுக்கலாம். இது போல விஷயங்கள்லாம் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம முன்னேறி போகணும் அப்படின்னா, விமானம் வேணும். விமானம் இல்லாம ஒரு பகுதிய நம்ம பிடிச்சு வச்சுக்கலாமே தவிர, கப்பல் படை யூஸ் பண்ணி வர்த்தகத்த தடுக்கலாமே தவிர, அந்த நாட்ட முழுமையா போய் பிடிக்க முடியுமான்னா முடியாது. ஸோ வர்த்தகத்த கட்டுப்படுத்துறதுக்காக மட்டும் தான் கப்பல் படை இருக்கு. மிசைல் படை அப்படிங்கிறது நம்ம நாட்ட பியூரா டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் தான். அது எப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்போ ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, மிசைல பயன்படுத்தி இஸ்ரேல் மேல தாக்குதல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? எங்க நாட்டு மேல நீங்க தாக்குதல் பண்றீங்க. அதனால நாங்க ரிட்டாலியேட் பண்றோம் அப்படின்னும் சொல்றாங்க. அப்படி தாக்குதல் பண்ணும்போது இஸ்ரேல் தரப்புல இருந்து இழப்புகளோட விகிதத்தை எடுத்துட்டு இருக்காங்க. மிசைல் போய் தாக்க தாக்க இழப்புகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல அந்த நாடு என்ன செய்யும் இஸ்ரேலு, சரி ஓகே பேச்சுவார்த்தைக்கு வரலாம். இதுக்கு மேல அட்டாக் பண்ணிக்க வேணாம் அப்படின்ற பேச்சுவார்த்தைக்காக போ முடியும். இதுக்கான பர்பஸ் தான் மிசைல். இதே நீங்க விமானம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, துல்லியமா எந்தெந்த பகுதியில தாக்குதல் பண்ணுமோ, அந்தந்த பகுதியில தாக்குதல் பண்ணலாம். ஏன்னா, ட்ரூப்ஸோட மூவ்மெண்ட்லாம் நிலையா ஒரு இடத்துல இருந்துட்டே இருக்க மாட்டாங்க. என்னதான் பங்கர் இருந்தாலும், என்ன ட்ரென்ச் எல்லாம் போட்டிருந்தாலும், மிசைல் வருது அப்படின்னாலாம் போய் ஒளிஞ்சுக்குவாங்க, எல்லாம் பண்ணிக்குவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எ தப்பிச்சுக்கலாம். மிசைல் யூஸ் பண்ணி இழப்புகள் ஏற்படுமே தவிர, ஆனா உயிரிழப்புகள் கணிசமான அளவுக்கு நடக்குமானா இல்ல, தப்பிச்சுக்கலாம். ஆனா, விமானங்கள் அப்படிங்கிறது இல்ல. விமானம் அப்படிங்கிறது சைலன்ட்டா வந்து ஒரு பகுதியில வந்து டெலிவரி பண்ணிட்டு போயிடுச்சுன்னா, இழப்புகளை ஏற்படுத்தும். இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, கிரவுண்ட் ட்ரூப்ஸ் உள்ள என்டர் ஆவாங்க இல்லையா? ஸோ அப்படி என்டர் ஆகும்போது, அதுக்கு உதவியா இது போல ஏர் சூப்பர்மர்சி இஸ்ரேலுக்கு இருந்துச்சு அப்படின்னா, அந்த கிரவுண்ட் ட்ரூப்ஸோட அட்வான்ஸ்மென்ட்க்கு அந்த ஏர்கிராஃப்ட் வந்து யூஸா இருக்கும். ஸோ இது போல அஃபென்சிவ் ஆப்பரேஷனுக்காக யூஸ் பண்ணது தான் விமானங்கள். ஸோ மிசைல ஏன் வந்து இஸ்ரேல் யூஸ் பண்ணல அப்படின்னா, அவங்களுக்கு அது தேவையில்ல. ஏன்னா, அவங்க டிஃபென்சிவ் நாடு இல்ல, அக்ரசிவ் நாடு. ஸோ அக்ரஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஈரான் மேல. ஸோ இந்த ஒரு காரணத்தினால அவங்க மிசைல கையில எடுக்குறாங்கன்னா, அது யூஸ்லெஸ். ஸோ மிசைல கையில எடுக்குறாங்க, அவங்க நாட்ட தற்காத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போதைக்கு அது போல நிலைமை இஸ்ரேலுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க ஈரான போய் அடிச்சு, ஈரான சொல்லப்படி கேட்க வைக்கணும் அப்படிங்கிறது போல பண்றாங்க. அதனால தான் விமானங்களை யூஸ் பண்ணி ஏர் சூப்பர்மர்சி காட்டிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த வெப்பன்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன டிஃபரன்ஸ். இதுக்கு பின்னாடி பலதும் இருக்கு. நான் பேசிக்கான ஒரு அவுட்லைன நான் உங்களுக்கு குடுத்திருக்கேன். நீங்க கேட்ட கேள்விக்கு. ஸோ அதுக்கான ஒரு அவுட்லைன் குடுத்திருக்கேன். இப்போ யுகே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்றாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணல. ஈரானுக்கு உதவியா இருக்காங்க, ரஷ்யாவுக்கு உதவியா இருக்காங்க. இது போல பல விஷயங்கள் இருக்கணும். இப்போ ரஷ்யாக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, தீவிரவாத தாக்குதல் நடந்தது. ரஷ்யாவோட ஏர் பேஸ்ல. இப்ப அதே போல யுகேவோட ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ராயல் ஏர் ஃபோர்ஸ் பேஸ் நார்த்தன் பிரைஸ் நார்த்தன் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. ஸோ அந்த பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா 2 கார்கோவாவும் யூஸ் பண்ணிக்கலாம், டேங்கராவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏர்பஸ் வாயேஜர் ரீஃப்யூயலிங் ஏர்கிராஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இன்ஜின்ல அடிச்சு விட்டு டேமேஜ் பண்ணி போயிருக்காங்க 2 இதை. ஸோ அதுக்கு பதிலா, அதாவது பெயிண்ட்டுக்கு பதிலா எங்களால குண்டுகளையும் கொண்டு வந்து போட முடியும் அப்படிங்கிறது போல பாலஸ்தீன் ப்ரோ பாலஸ்தீன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த பிரச்சனைகள்லாம் வெடிக்குது அப்படின்னா, உலகம் முழுவதும் இது போல தாக்குதல் நடக்குது அப்படின்னா, இந்த ஏர்பேஸை ப்ரொடெக்ட் பண்றதுங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ரஷ்யான்னு இல்ல, எல்லா நாட்டுக்குமே இது ஒரு மிக பெரும் தலையாய கடமையா இருக்கு. இந்த ட்ரோன்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும், ட்ரோன் தாக்குதல் வந்து தப்பிக்கணும், தீவிரவாத தாக்குதல் இருந்து தப்பிக்கணும்னு மிக பெரும் அளவுல மண்டை வெடிக்கக்கூடிய வேலையா இருக்கும் அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்ல. ஏன்னா அவங்களோட அசெட்ஸ அவங்கவங்க நாட்டுல பாதுகாக்கிறதே முடியாத ஒரு காரியமா மாறிட்டு இருக்கு. உலக நாடுகள்லாம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் கட்டுக்குள்ள கொண்டு வருவாங்க, பேசி ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடயே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.